கழுத்தில் ஒரு கயிறை வச்சு இருக்குன்னு தடை இருக்குது, கையில் காயம் இருக்குது, உடலில் நிறைய காற்றுல ரத்தம் வந்துட்டு இருக்கு, வாயு வழியாக ரத்தம் வந்துட்டு இருக்குது. இப்படிலாம் இருந்தோடனே இது வந்து வேற அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசு தரப்பில் வலிப்பு நோய் வந்து செத்து போயிட்டாரு, அல்லது வலிப்பு வந்ததில் வந்து எறும்பு கடிச்சு செத்து போயிட்டாங்க. பல கதைகளை காவல்துறை வந்து வழக்கமாக இது போன்ற மாணவர் படுகொலைகளில் கொலையாளிகளை பாதுகாக்கவே இந்த காவல்துறை என்னென்ன நாடகம் கட்டுக்கதையெல்லாம் கட்டுமோ அதெல்லாம் இதில் செய்யுது. ஆனால் இது அப்பட்டமான கொலை. அந்த அரசு தங்கும் விடுதலை போடிநாயக்கன் அரசு தங்கும் விடுதலை மாணவர் தங்கும் விடுதலை வந்து இதுக்கு முன்பு நிறைய சம்பவங்கள் இது போட்டு நடந்ததாக அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து இது என்ன கேட்குறோம் அப்படின்னா, இதை இருக்கிற தடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது அப்பட்டமான படுகொலை. இந்த படுகொலையில் எங்களுக்கு அந்த காவல்துறை மேலே விசாரணை மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை வேண்டும். இந்த படுகொலையில் உள்ள குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த படுகொலைக்கான உண்மையான காரணங்கள் எங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இது போன்ற படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடக்காதவாறு இந்த படுகொலையில் அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அவங்க பெற்றோர்கள், அந்த கிராமத்தினர், பல்வேறு சமூக அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து வைக்கிறோம். அரசியல் கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து பொது கோரிக்கையாக வச்சிருக்கிறோம். இது ஒரு மாணவர் படுகொலை, இதுக்கு நீதி வேண்டும்ட்டு அவங்க வந்து நேரில் போய் அந்த காவல்துறை வந்து தொடர்ந்து அழைச்சி அங்கே காவல் நிலையம் வர சொல்றது, மருத்துவமனைக்கு வர சொல்றது, ஆட்சியர் அலுவலகம் வர சொல்றது, கண்காணிப்பாளர் பார்க்க வர சொல்றது, இழுத்தடித்து அலைக்கழித்து இந்த வழக்கை நீட்டிப்பதை செய்யணும். படுகொலைக்கான தடயங்களை அளிப்பதற்கும் காவல்துறை தொடர்ந்து முயற்சிப்பதாக வலுவான குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுக்கு இந்த காவல்துறை விசாரணையின் மீது நம்பிக்கையில் எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை உடனடியாக வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதற்காக உடலை வாங்க மறுத்து 5 நாட்களாக நாங்கள் போராடிக்கிறோம். பல்வேறு அமைப்புகளும் இணைந்து பொதுவான போராட்ட குழுவாக நிற்கிறோம். நம்ம பேர் இங்கே வந்திருக்க இயக்கம்னா மாணவர் வந்து இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆட்சியருக்கு வந்து இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து எல்லோரையும் தாண்டி ஒரு அதிகாரம் உள்ளவர். அவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இதை படுகொலை வழக்கம் மாற்றுங்க, சிபிசிஐடிக்கு மாற்றுங்க மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை சிபிசிஐடிக்கு மாற்றுவதற்கு இந்த ஆட்சியர் எங்களுக்கு வந்து பரிந்துரை செய்யணும். தமிழ்மாறன் பொதுவாக போராட்ட குழு தான். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் அரசினர் பொறியியல் கல்லூரியில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவர் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அந்த மாணவனை கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஜாதிய ஆணவ படுகொலை செய்துள்ளார்கள். அந்த தங்கும் விடுதியில் அந்த மாணவனை அந்த கழிவறையில் இறந்துள்ளான் என்ற செய்தியை அந்த பெற்றோருக்கு தெரிவித்துள்ளார்கள். அந்த பெற்றோர் உட்பட நாங்களும் அங்கே சென்று பார்த்தபோது அந்த கழிவறையில் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது. பின்பு இங்கே உள்ள அரசினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிணவரையில் அந்த மாணவனை சென்று பார்த்தபோது அந்த மாணவனுக்கு ஆசன வாயு பகுதியில் மிகப்பெரிய ஒரு இரத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த பகுதி அவருடைய கழுத்து, உடம்பு போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு காயங்கள் இருந்தது. அந்த மாணவனின் முகத்தில் அந்த விந்தணுக்கள் என்று கூறுவார்கள், அந்த விந்தணுக்கள் அங்கங்கே சிதறி கிடந்தது. இந்த தேனி மாவட்ட நிர்வாகமானது கடந்த 4 நாட்களாகியும் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி யாரை இதை காப்பாற்ற துடிக்கிறார் என்று தெரியவில்லை, யார் இந்த கொலையின் பின்னால் இருக்கிறார் என்று தெரியவில்லை. அந்த மாணவனின் இறப்பிற்கு உடனடியாக நீதி வேண்டி தற்பொழுது அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். இதுபோல இந்த மாவட்ட நிர்வாகமானது அந்த மாணவன் எறும்பு கடித்தான் இறந்துள்ளான் என்ற செய்தியை தவிர்த்துவிட்டு அந்த மாணவனுக்கு உரிய நீதி வேண்டும். அந்த மாணவனை யார் கொன்றார்களோ அந்த கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த கல்லூரி முதல்வர் வசந்தநாயகி என்பவர் மீது முதலில் அவர்கள் மீது கொலை குற்ற வழக்குகளில் A1ஆக சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம். இதுபோல இந்த மாவட்ட நிர்வாகமானது மெத்தன போக்கில் ஈடுபட வேண்டாம். இனிவரும் காலங்களில் இந்த தேனி மாவட்டத்தில் எந்த ஒரு கல்லூரி விடுதிகளிலோ இது போன்ற இறப்புகள் நேரிட வேண்டாம் என்று கூறி தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியரை அவர்களை சந்தித்து மனு கொடுக்க உள்ளோம். இந்த வழக்கினை மாவட்ட நிர்வாகத்திற்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையால் இந்த வழக்கினை சிபிசிஐடிக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம். பிபி மல்லர் பாலா, மாவட்ட செயலாளர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் ஏனைய கட்சி தோழர்கள் நீதி குழுமம் மோகன் மற்றும் செல்லத்துறை. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கு? பாண்டியர் குல வணிகர் சங்கம்.